ஹே போக்கி ஃபன்ஸ், நாங்கள் போக்கியமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கியமான் ஹாரிசன்ஸுடைய 87வது எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபியன் வந்து தன்னுடைய ஜைகார்டை எடுத்துக்கிட்டு கம்யூனிட்டி மவுண்டனில் உள்ள லாக்வா அப்படிங்கிற இடத்துக்கு தான் வராரு. அங்கே ரெக்வேரியம் கிறிஸ்டல் பக்கத்தில் போகிறாரு. அங்கே ஜைகார்டுடைய செல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த 10% ஜைகார்ட் செல்ஸை தனக்குள்ளே வாங்கி 15% ஒரு மாதிரி மிகப்பெரிய உருவம் எடுத்துருது. அந்த கிறிஸ்டலை தனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருந்தார் கிபியன். ஸோ அப்போது அவரால் எந்திரிச்சு நடக்கவும் முடியுது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, தன்னுடைய ஜைகார்டை வச்சு அந்த கிறிஸ்டலை உடைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போது அமிதாவுக்கும் நம்ம கிமியனுக்கும் வாக்குவாதம் நடக்குது. பேரனுக்கும் தாத்தாவுக்கும் சண்டை நடக்குது. ஸோ அப்போது நம்மளுடைய ரைசிங் வால்டாக்கல்ஸும் வந்துருந்தாங்க. ஸ்பின்னில் அவனும் வந்துருதான். ஸோ இப்போ எல்லாருமே அங்கே கூடி நிற்காங்க. இந்த இடத்துல தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த கிறிஸ்டலுக்குள்ளே இருந்து நம்மளுடைய லூஷியஸ் வந்துடுறாரு. லூஷியஸ் வந்து தான் ஒவ்வொரு சஸ்பென்ஸாக உடைக்கிறாரு. லீக்கோ நீங்கள் வந்துட்ட அப்படின்னு லீக்கோ தன்னோட பேரை சொல்லாமலே லீக்கோன்னு சொல்கிறாரு. அது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நம்மளுடைய கிபியனுக்கு இந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. நான் இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தேன், இந்த கிறிஸ்டலுக்குள்ளே தான் தூங்கிட்டு இருந்தேன் அந்த சம்பவம் நடக்கும்போது அப்படின்னு தன்னுடைய பாஸ்ட்டை ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ அப்போது இந்த கிறிஸ்டல் ரொம்பவே ஆபத்தானது. ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும், பட் ஆனால் அது ஆபத்தானது. இது வந்து இந்த உலகத்தை சேர்ந்ததே கிடையாது, இது வந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இத்தனை நாள் இந்த ஜைகார்டோட செல்ஸும் அங்கே தான் மாட்டியிருக்கும் லூஷியஸ் கூட. ஸோ அப்போது அந்த ஜைகார்ட் செல்ஸ் வந்து 10% ஜைகார்டு வெளியே இருந்ததில்லை. ஸோ அப்போது அந்த செல்ஸும் இந்த செல்ஸும் ஒரே விஷயத்தை பரிமாறிக்கும். ஸோ அப்போது அங்கே வெளியே என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு நான் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லூஷியஸ் வந்து சொல்கிறாரு கிபியன்கிட்ட. ஸோ அப்போது ஜைகார்டு தான் ரெக்வாசாவையும் போக்கி பாலில் இருந்தும் எழுப்பி விட்டுருக்கு. ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா, லூஷியஸ் வந்து உள்ளே இருந்துக்கிட்டே ரெக்வாசாவை ஏஷியன் 6 போக்கிமானையும் பார்த்து லீக்கோன்னு ஒருத்தவங்க வருவாங்க, ஸோ அதுக்கு தயாராக இருக்குங்க அப்படின்னு. இது எல்லாமே லூஷியஸ் போட்ட பிளான் தான். லீக்கோ வரணும், அது 6 போக்கிபால்ஸ் ஏஷியன் போக்கிபாலையும் கண்டுபிடிக்கணும், இது எல்லாம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணது நம்ம லூஷியஸ் தான். ஸோ அப்போது ஜைகார்டு வந்து கிபியன் வந்து ஜைகார்டை பார்த்து சொல்கிறாரு, நீ அவங்க பக்கம் போயிடாத, எனக்குன்னு நீ ஒருத்த மட்டும்தான் இருக்க, நீ தான் என்னோடய பார்ட்னர் அப்படின்னு அந்த ஜைகார்டை தனக்கிட்ட வர வச்சுக்கிறாரு. ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்டலை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க நம்மளுடைய எக்ஸ்ப்ளோரர் டீம். இதில் இந்த எபிசோடு வந்து ஸ்டாப் ஆயிடுது. கடைசியில் டு பி கண்டினியூன்னு எதில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபியன் vs 4 1 vs 4 பேட்டில் நடக்குது. கிபியனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க வந்து லீக்கோ, ராய், டாட், அமித்தோ, இவங்க 4 பேரும். ஸோ அடுத்த எபிசோடில் என்ன நடக்கும்னு பார்த்தா தான் தெரியும்.